அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். அதாவது நம்மளுடைய எக்ஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விவசாயியா, அவர் ஒரு டெல்டாக்காரரா அப்படின்னு அவரே சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. இப்போ இவர் எவ்வளவு பெரிய விவசாயி அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை உங்க முன்னாடி தெளிவுபடுத்த விரும்புறேன். நம்மளுடைய விவசாய பெருமக்கள் இப்படி ஒருத்தருக்கா நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோங்கிறத ஒரு வாட்டி சிந்திச்சு பார்க்கணும். இதே டெல்டாக்காரர்னு பிம்பத்தை சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் விவசாயிகள் மேல குண்டாஸ் சட்டம் போட்டாரு. எதுக்கு அந்த சட்டம் போட்டாரு? இதே திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழி சாலைக்காக போராட்டம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய விவசாய பெருமக்கள் விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்படுது, 8 வழி சாலை வேண்டான்னு போராட்டம் பண்ணதுக்காக அவங்க மேல குண்டாஸ் சட்டம் போட்டார். அடுத்தது இதே நம்மளுடைய டெல்டாக்காரர் தான் விவசாயிகளுடைய பயிர்க்கடன் ரத்து செய்யறேன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அது என்ன ஆச்சுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. எப்படி இவங்களுடைய ஆட்சியை பத்தி நம்ம முகத்துல ஒரு கேள்விக்குறி இருக்குதோ, அதே மாதிரி விவசாயிகள் பயிர்க்கடனை பொறுத்த வரைக்கும் பெரிய கேள்விக்குறி தான் அது. விவசாய பெருமக்கள் நெடுஞ்சாலை அமைக்கிறதுக்காக அரசாங்கம் எங்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் குறைந்த விலையில கைப்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல போய் ஒரு வழக்கு தொடர்றாங்க, ஒரு முறையீடு வைக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத நம்மளுடைய போலி சாமியார் மாதிரி இவர் ஒரு போலி டெல்டாக்காரர் சில வாரங்கள்லயே அறுவடைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த அழகான கரும்பு நிலங்களை, கரும்பு விளைந்திருக்கக்கூடிய நிலங்களையும் தோட்டங்களையும் அடியோட தரமட்டமாக்குன புகழ்பெற்ற ஒரு எக்ஸ் முதலமைச்சரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினை தான் தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளாக வைத்திருந்தது. அதையும் ஒரு ஸ்டெப் மேல போய் ஈரோடுல விவசாய நிலங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் விவசாய பெருமக்களுடையது அப்படிங்கறத கூட கொஞ்சம் கூட யோசிக்காத டெல்டாக்காரர் அதை சிப்காட் அமைச்சார். அந்த இடத்துல விவசாய நிலங்கள்ல சிப்காட்டுங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்குனாரு. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாங்க. அதாவது விவசாய நிலங்கள்ல பயிர்கள் இருக்கும் போதே அதை ஆராய்ச்சி செய்ய போறேன், ஆய்வு செய்ய போறேன்னு பெரிய இவராட்டம் கிளம்பி வந்துருவாரு. விவசாய நிலங்களுக்குள்ள எப்படி போவாரு? சிகப்பு கம்பளம், சிமெண்ட் பூசின தரை எல்லாத்தையும் உருவாக்கி அதுல நடப்பாரு. ஏன் சேறு சகதியெல்லாம் வெள்ள வெட்டில பற்றக்கூடாது இல்லையா, செருப்புல ஒட்டிடக்கூடாது இல்லையா, கஷ்டம் லைட்டா ஒட்டினா கூட விவசாயிகளுடைய கஷ்டம் தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால அவர் சிவப்பு கம்பளத்திலேயே தான் போய்கிட்டு வருவார். இப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட நீங்க விவசாய பெருமக்கள் என்ன எதிர்பார்த்திட முடியும்? இவரெல்லாம் டெல்டாக்காரர், நானும் விவசாயின்ற பிம்பத்துல சுற்றுறது எல்லாத்தையும் தமிழ்நாடு மக்கள் நம்பணும். அதுக்குதானே நம்ம எல்லாம் இருக்கிறோம், அதுக்குதானே அவங்க காசு கொடுக்குறாங்க ஓட்டுக்கு. அன்பு சொந்தங்களே, தயவு செஞ்சு இந்த மாதிரியான நாடக கும்பலை இந்த 2026ஆம் ஆண்டு வீட்டுக்கு பேக்கப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.